ஆகஸ்ட் 25ஆம் தேதி எங்கள் கேப்டனுடைய பிறந்தநாள். எல்லாம் மிக விமர்சையாக நடக்க போகுது. என்ன ஸ்பெஷல் இந்த வருஷம் அப்படின்னா, 22ஆம் தேதி கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. நாங்கெல்லாம் ரொம்ப கைத்தட்டி ரசித்த ஒரு படம். இன்றைக்கி அந்த படத்தை மீண்டும் எதிர்நோக்கி இருக்கிறோம். என்ன அப்படின்னா, அப்போ பார்த்த மாதிரியே இப்போவும் அந்த ஒரு ஃப்ரெஷ்ஷாக அந்த படம் இருக்கும். அதான் அந்த படத்தோட பெரிய பொக்கிஷமே. என் கேப்டன் நடித்த 100வது படம் அந்த படம். மிகப்பெரிய வெற்றி படம். ஆர்கே செல்வமணியன் அவர்கள் வந்து இயக்கத்தில் வந்த படம். ஆர்கே செல்வமணி அண்ணன் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, அந்த படத்தை பற்றி, விஜயகாந்தை பற்றி நிறைய பேசுவாங்க கேப்டனை பற்றி. சொல்கிறாங்க, ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டால் கூட எனக்கு தொந்தரவு வந்திருக்கு, ஆனால் கேப்டனால் இதுவரை தொந்தரவு வந்ததே இல்லை அந்த படத்தில். அவ்வளவு இதாக நடித்து கொடுத்தாரு. ஒரு ஷாட்டில் கூட ஃபைட்டில் ரோப்புலேருந்து தவறி கீழே விழுந்துட்டார். கீழே வந்து மலை விழுந்தால் என்ன நடந்திருக்குமோ சொல்ல முடியாது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக முள் புதரில் விழுந்துட்டார். உடம்பு ஃபுல்லாக முள் குத்திருச்சு. ஆனாலும் காப்பாற்றப்பட்டார். ஒரு அடி அவருக்கு இருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், அதை தான் ரொம்ப பெருமையாக வந்து செல்வமணி சார் சொல்லுவார். அவருக்கு வந்து பேக் போனில் கொஞ்சம் ஒரு சின்ன வலி அதிகமாகிடுச்சு. லைட்டாக ஒரு போன் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அதை அவர் உணர்ந்துட்டார். அவர் வலி தாங்க முடியல. ஆனால் அதை ஃபைட் மாஸ்டர் சொல்லிட்டாக்க, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான ஷாட்லாம் பண்ண மாட்டாங்க. ஐயோ, கேப்டனுக்கு ஏதாவது ஆயிடக்கூடாதுன்றதுக்காக சேஃப் அண்ட் சைடு வந்து ஷாட் வைப்பாங்க. ஒரு ரிஸ்க்கு ஷாட்லாம் எடுக்க மாட்டாங்க. அதனால் செல்வமணி என்னை கூப்பிட்டு அவர் சொன்னார், செல்வமணி ஒரு க்ளோஸ் மட்டும் எனக்கு எடுத்து விட்டுரு. அதாவது நீயா ஃபைட்டை வந்து நிறுத்துன மாதிரி நிறுத்திடு. அப்போ தான் நாளைக்கு வந்து அவங்க நல்ல ஷாட்லாம் வைப்பாங்க. எனக்கு அடிப்படைச்சுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம வருத்தப்பட்டு வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஒரு க்ளோஸ் எடுத்துகிட்டு சார் செல்வமணி சார் அனுப்பிட்டு ஃபைட் மாஸ்டரை வந்து பேக்கப் பண்ணிவிட்டு வழக்கம் போல் அவங்க ஷூட்டிங்கை வந்து நடத்தியிருக்காங்க. அது ஏன் அவர் சொல்கிறார் அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்கங்க, ஏன் இப்படி ரிஸ்க்கெல்லாம் பண்ணுறீங்க எடுக்கிறீங்கன்னு ஃபைட் மாஸ்டர் கூட சொல்லிவிடுவாங்க. இல்லைனா டூப் போட்டுக்குவாங்க. டூப்பு போட்டால் அவங்களுக்கும் அதுதானே நடக்கும் அப்படிங்கிறத உணர்றவர் தான் விஜயகாந்த். அதனால தான் வந்து அந்த படம் வந்து பயங்கர சிறப்பாக வந்தது. இன்றைக்கும் அந்த படம் ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த படம் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட ஒரு படம் அது. அவ்வளோ வலிகளை சுமந்து தான் எங்கள் கேப்டன் வந்திருக்கிறாருங்கிறது பல பேர் சொல்கிறத நம்ம கேட்டுகிட்டு தானே இருக்கோம். எல்லா நடிகர்களும் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவரை வந்து அவர் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அந்த காட்சி சரியாக அமையணும், சரியாக வரணும், நம்பகத்தன்மை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக கடுமையாக உழைத்தவர் கேப்டனு. நிஜ வாழ்க்கையிலையும் சரி, சிறந்த மனிதராக வாழ்ந்தவர். படத்தில் மட்டும்தான் நடித்தார், நிஜத்தில் அவர் நடிக்கலைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எங்கள் கேப்டன் வந்து எங்களோட இல்லை அப்படிங்கிறது பெருசாக தெரியலை. ஏன் அவர் தெரியலை அப்படின்னா, எங்களோட தான் அவர் இருக்கிறதா நாங்கள் உணர்கிறோம். எங்கள் தெய்வமாக அவர் இருக்கிறாரு. அவரோட பிறந்தநாள் வருகிற ஆகஸ்ட் 25ஆம் தேதி எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுவோம், ஹாப்பியாக கொண்டாடுவோம். கேப்டன் இல்லைங்கிறதுலாம் இல்லை, நமக்காக அவர் இருக்கிறாரு, நமக்கு ஆசி வழங்குறாரு. அவரை வந்து மிகச்சிறப்பாக நம்ம அன்றைக்கி கொண்டாடுவோம்.